வணக்கம் குட்டீஸ், தமிழோடு விளையாட நம்ம அவ்வை பூங்காவுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆத்திச்சூடியின் கடவுள் வாழ்த்து. ஆத்திச்சூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யாமே. இது ஆத்திச்சூடியின் கதை நேரம். ஆத்திச்சூடி உடையது விளம்பேல். ஒரு அழகான கிராமத்துல எல்லா குட்டி பசங்களும் ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஊர் தலைவர் குழந்தைங்க எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம கிராமத்துல ஓவிய போட்டி நடக்க போகுதுன்னு சொல்றாரு. எல்லா குழந்தைங்களும் அந்த ஓவிய போட்டிக்காக தயாராக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிராமத்துல இருக்க சோனுன்ற பையன் மட்டும் அவங்க அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சி ஒரு காஸ்ட்லியான பெயிண்டிங் கிட் வாங்குறான். அந்த பெயிண்டிங் கிட் வச்சு அவன் வரைகிறான். அவனுக்கு அதனாலதான் நான் வின் பண்ண போறேன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டும் அவனுக்கிட்ட இருக்கு. அடுத்தது அழலின்ற பாப்பா இருக்காங்க அதே கிராமத்துல. அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ரொம்ப பொறுமையா ஒரு அழகான ஓவியத்தை வரைகிறாங்க. இப்போ சோனு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு, இந்த ஊர்லயே என்கிட்ட தான் காஸ்ட்லியான பெயிண்டிங் கிட் இருக்கு, அதனால என்னோட டிராயிங் தான் ஃபினிஷிங் நல்லா இருக்கும், நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இப்போ அழலியும் அவ ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து டிராயிங் காம்படிஷனுக்காக அழகா அந்த இடத்த அரேஞ்ச் பண்ணி அந்த ஓவியங்களை அழகா விற்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டிராயிங் காம்படிஷனும் நடக்குது. எல்லா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தரா அந்த டிராயிங்ஸை பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த கிராமத்தில் இருக்க டீச்சர்ஸ், அப்புறம் பேரண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஓட் பண்ணி இந்த டிராயிங் காம்படிஷனில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இந்த ஊர் தலைவர் தான் இந்த யார் வின் பண்ணாங்க அப்படின்ட்டு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இப்போ ஊர் தலைவர் பரிசை அழலிக்கு கொடுக்குறாரு. இப்போ சோனு ரொம்ப சோகமாயிட்டான். அப்போ ஊர் தலைவர் சொன்னாரு, சோனு, நம்ம கிட்ட எவ்வளவு காஸ்ட்லியான பொருள் இருக்கு, என்ன இருக்குன்றத பெருமை பேசுறது முக்கியம் இல்லை. அதை விட நம்ம எந்த அளவுக்கு நம்ம வேலைய நேர்த்தியாவும் சரியாவும் பண்றோன்றதுதான் முக்கியம். அடுத்த தடவை நீயும் வின் பண்ணுவ அப்படின்னு சொன்னார். உடையது விளம்பேல் அப்படின்னா என்ன அப்படின்னா, உடையது விளம்பேல் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க விஷயங்களை பத்தி பெருமை பேசக்கூடாது அப்படின்றதுதான் இந்த ஆத்திச்சூடியோட பொருள். என்ன குட்டீஸ், கேள்வி நேரத்துக்கு போலாமா? இன்றைக்கான கேள்வி, விளம்பேல் என்றால் என்ன? என்ன குட்டீஸ், விளம்பேல்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? விளம்பேல்னா பெருமை பேசக்கூடாது. இப்போ நம்ம கதையிலேயே சோனு என்ன பண்ணா, என்கிட்ட தான் காஸ்ட்லியான பெயிண்டிங் கிட் இருக்குன்னு பெருமையா சொன்னான் இல்லையா? அந்த மாதிரி பெருமை பேசாதீங்க, உங்ககிட்ட இருக்கிறத பத்தி பெருமை பேசாதீங்க அப்படின்றது தான் விளம்பேல்ன்றதுக்கு பொருள். என்ன குட்டீஸ், உங்களுக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கா? மறக்காம அப்போ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்த ஆத்திச்சூடி கதைகளில் சந்திப்போம். நன்றி.